ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாரும் வழக்கமா பிரியாணின்னாலே சிக்கன், மட்டன்னு தேடி போய் சாப்பிடுவோம். ஆனா, அதைவிட அதிக சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு பிரியாணி வகை இருக்குன்னா, அது நம்ம பணியார ஆம்லெட் பிரியாணி தான். இதுல சிக்கன், மட்டனுக்கு இணையான புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. இதுல சேர்க்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு இந்த வீடியோவ முழுசா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கொத்தமல்லி, நெய், எண்ணெய் மற்றும் அரிசி. முதலில் முட்டையை உடைத்து ஊற்றி அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அடிக்கிறேன். முட்டை ஒரு முழுமையான புரதச்சத்து, புரோட்டீன் நிறைந்த உணவு. சிக்கன், மட்டன்ல இருக்கிற புரோட்டீன் சத்து இதுலயும் இருக்கு. இது நம்ம தசைகளை வலுப்படுத்தவும் உடலுக்கு நல்ல வலிமையை தரவும் ரொம்ப உதவும். இதை பணியாரக்கல்லில் ஊற்றி பொன்னிறமாகச் சுட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய், நெய் ஊற்றி பட்டை, சோம்பு, பிரியாணி இலை சேர்க்கிறேன். பட்டை இரத்த ஓட்டத்தை சீராக்கும். சோம்பு செரிமானத்தை ரொம்ப நல்ல ஆக்கும். வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அடுத்து தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி வைட்டமின் சி நிறைந்தது, சருமத்துக்கு நல்லது. இப்போ மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம சுட்டு வச்சிருக்க அந்த பணியாரங்கள மெதுவா உள்ள போடுறேன். பணியாரங்கள் மசாலாவுடன் சேர்ந்து லைட்டா ஒரு கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்துறேன். தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசிய சேர்த்து அரிசியும் நல்லா கொதி வந்த பிறகுதான் குக்கரை மூடி 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். அவ்வளவுதான் வியூவர்ஸ், நம்ம சூப்பரான பணியார ஆம்லெட் பிரியாணி ரெடி. சிக்கன், மட்டன் பிரியாணியை விட இது ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் வீட்ல இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.